அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எல்லாரும் ஒரு செகண்ட் நீங்க கவனிங்க. முந்தையெல்லாம் சீட்டில் கொடுப்பாங்க, சதக்கு சதக்கு குத்தி போட்டு வந்துட்டே இருக்கிய. இப்போ எவ்வளவுதான் மெஷின் வந்தாலும் எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அங்கே போய் அந்த பீக்கின் சத்தம் வரும்போது கொஞ்சம் விரல் நடுங்குது. எதில் அமுக்கணும்னு தெரியல. அமுக்கிட்டோம்னா அது எரியதா எரியலா, நாம் இவருக்கு தான் அமுக்கிருக்கோமா அப்படின்னு டவுட் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. போட்டுச்சா இல்லையான்னு டவுட்டெல்லாம் வருது. இன்னும் என்னென்ன இடர்பாடுகளெல்லாம் நீங்கள் இந்த மிஷினால் சந்திக்கிய இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீடா? மழன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் 100% வாக்குப்பதிவு மாதிரி அவங்களுடைய பதில் வருது. மக்கள் நல்லா புரியுற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இப்போ இயந்திரம்னாக்கா அது அவங்க சொன்னா கூட அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த பட்டனை அம்புறாங்க. அது கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்கு. இது இயந்திரம் வந்து ஈஸியா இருக்கு. புரியாதவங்களுக்கும் கரெக்டா தெரியுது, நல்லா புரியும். பெருசா வைக்கணும், அதாவது சின்னங்களை பெருசா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வயசானவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாக்காளர்களும் சரி, அங்கே உள்ள போலிங் ஆஃபீஸரும் சரி கொஞ்சம் கோஆப்ரேட்டிவ் பண்ணாலும் நல்லா சிறப்பாக எலெக்ஷன்கள் முடியும். மிஷினில் ஓட்டு போடுறதெல்லாம் பிரச்சனை ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீட்டு கொட்டகை போட்டால் கூட நிழல் நல்லா இருக்கும். அந்த ஒரு சௌகரியம் தான் நல்லா இருக்கும். யாரும் மயக்க வர மாட்டாங்க. வெய்ய காலம் எல்இடி லைட் வேணும். அதில் வந்து கண்டிப்பாக எல்இடி லைட் இருந்தால் ஈஸியாக ஓட்டு போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த பிளேஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால பிரைட்னஸ்க்கு அது தேவை, லைட் தேவை. நகலை வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு திருப்தி. நான் இந்த இதுக்கு தான் போட்டிருக்கேன், இந்த சின்னதுக்கு தான் போட்டிருக்கிறேன்ற நம்பிக்கை வரும். படிக்க தெரிஞ்சாலும் தெரியலனாலும் படம் பார்த்து கூட அவங்க வந்து வாக்களிக்க முடியும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புகைப்படம்லாம் போடுறேன்னு இருக்காங்க, வேட்பாளரோட புகைப்படம்லாம். அது வந்து ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி போட்டாங்களை கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா தெரியும். பட்டம் ஒரு பட்டம் அப்படின்னா கீழே கத்துது, வேலை முடியுது. எளிமையா இருக்கு, எளிமையாவே இருக்கு. எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எளிமையாவே இருக்கு. எந்த மாற்றமும் கொண்டு வர தேவையில்லை. அதில் வாக்காளர் படமும் சின்னமும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இயந்திரத்தில் வாக்களிப்பதுங்கிறது எளிமையாக தான் இருக்குது. பட் ஆனால் அதில் ஃபுல் ஆக்டிவேஷன் இல்லை.